ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெக் பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு சர்வே ஃபார்ம், ஒரு ஃபீட்பேக், இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அந்த க்ரோமில் போய்ட்டு 6 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபார்முன்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்தீங்கன்னா பிளாங்க் கொடுத்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஹெட்டிங் மட்டும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபில் பண்ணுறது எல்லாமே அந்த ரெஸ்பான்ஸில் தான் வரும். இது வந்து அந்த கூகுள் ஃபார்முக்கான செட்டிங்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஷின் கொடுக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட் டைப் தான், ஒரு ஷார்ட்டாக ஒரு ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் நான் கொடுக்குறேன், ஷார்ட் ஆன்சர். இது ரெக்வயர் கொடுத்தா தான், கம்பல்சரி ஃபில் பண்ணால் தான் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதாவது என்ன ஃபாண்ட்டில் வேணும், எனக்கு கேப்ஸில் மட்டும் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஷோ ஆகும். அடுத்த கொஷின், ஃபஸ்ட்டு நேம் போட்டாச்சு. அடுத்தது மொபைல் நம்பர், இதுவும் ஒரு கை கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து இமெயில் ஐடி, அடுத்தது வந்து கொஷின்ஸ் கொடுக்கலாம். மொத்தம் 3 டைப் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸ், ட்ராப் டவுன். மல்டிபிள் சாய்ஸ்னால் சிங்கிள் ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும். செக் பாக்ஸ்னால் மல்டி ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணலாம். ட்ராப் டவுன்னா மல்டிபிள் சாய்ஸ் மாதிரியே தான், ஆனால் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷோ ஆகாது, ஒரு ஹைட்டில் இருக்கும். அது கிளிக் பண்ணால் ஸ்க்ரோல் ஆகி கீழே வரும். இது வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறது இந்த நான் 3மே. அது வந்து ஃபைல் அப்லோடிங், வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் அப்லோட், டேட் அண்ட் டைம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது நம்ம போல்டாக கூட மாற்றிக்கலாம். இப்போ டேட் பார்த்தாச்சா. அடுத்தது மறுபடியும் ஆட் கொஷின் கொடுத்து மல்டிபிள் சாய்ஸ் அது ஆப்ஷனில் போயிட்டு டைம். ஓகே, இதையும் போல்டு மாற்றாச்சு. அடுத்து ஆட் கொஷின் கொடுத்து இது வரைக்கும் டெக்ஸ்ட் டைப்பாக தான் மாற்றணும். இப்போ வந்து நம்ம கொஷின் டைப் அட்டை கொடுக்க போகிறோம். இது வந்து ஸ்டார் ரேட்டிங் லைன், அதாவது 1 2 3 4ன்னு சொல்லி ஹரிசாண்டலாக இருக்கும். ரெக்வயர் கொடுத்தாச்சு. இந்த ரெக்வயர் கொடுத்தா தான் கம்பல்சரி ஃபார்ம் வந்து ரெக்வயர்டாக கம்பல்சரி ஃபில் பண்ண முடியும். மறுபடியும் ஆட் செக்ஷன் கொடுத்துட்டு இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கார்ட் அது கிளிக் பண்ணிவிட்டு இது ரோ, இது காலம். ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார்ம் நீங்கள் வியூ பண்ணும்போது கரெக்டாக தெரியும். நான் இதில் வந்து காலத்தில் வந்து ஜஸ்ட் நம்பர் மட்டும் நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஃபைவ் காலம் கொடுத்தாச்சு. இப்போ ரோவில் வந்து நான் ஒரு ஃபீட்பேக் இது நான் கொடுக்குறேன். புவர், நாட் பேட், இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அதே மாதிரி கொஷின் ஒன்று கொடுத்துடணும். ஸ்டார் ரேட்டிங் ஏற்கனவே இருக்குது, நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம்.
திடீர்னு நெட்டு கட் ஆகி போச்சுன்னா இது க்ளோஸ் ஆயிருமான்னு நினச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவில் சேவ் ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதோட வியூ இது இப்படி தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஃபைல் அப்லோட். ஃபைல் அப்லோடுங்கிறது வந்து எங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இதெல்லாம் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் ஆப்ஷன் கொடுத்தா தான் இங்கே அப்லோட் பண்ண முடியும். ட்ரைவில் கண்டினியூ கொடுத்துட்டு அப்லோட் ஐடி, ஜஸ்ட் நான் ஐடி கார்டனே கொடுக்குறேன். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, என்ன டைப் ஆஃப் ஃபைலை மட்டும் அப்லோடு பண்ணணும், எவ்வளோ எம்பிக்குள்ளே அப்லோடு பண்ணணும், எத்தனை அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு அலோ ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபைல் டைப்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டும் இமேஜ் ஃபார்மேட்டும் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கலாம் எல்லாமே செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், இதில் எது பார்க்கலாம், செக் பாக்ஸ். செக் பாக்ஸுங்கிறது வந்து இப்போ மல்டிபிள் சாய்ஸ்னால் 4 ஆப்ஷன்னா ஒரு ஆப்ஷன் தான் டிக் பண்ண முடியும். அதுவே இந்த செக் பாக்ஸ்னால் நீங்கள் 4 ஆப்ஷனுமே டிக் பண்ணலாம். அதுதான் இதோட ஸ்பெஷல். இதோட ஆப்ஷன் அதோட இதான் இது. 4 ஆப்ஷனுமே நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் ஃபுல்லாகவே செட் பண்ணிவிட்டு நான் ஒரு டைம் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு செக் பாக்ஸை நான் ட்ராப் டவுனில் மாற்றிடுறேன். அவ்வளோதான். இப்போ ஃபார்முக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்டு ரீலோட். பார்த்தீங்களா, ஃபைல் அப்லோட் வந்துடுச்சு. இது வந்து நாம் 3 ஆப்ஷனுமே கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து செக் பாக்ஸ், இது வந்து ட்ராப் டவுன். அது சூஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் ஏதாச்சும் ஒன்று காமிக்கும், நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறோமோ அதோட இது. டைம், டேட், இதில் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் நேம். இது வந்து நீங்கள் செட்டிங்ஸில் இதை எனேபிள் பண்ணணும். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். இது எனேபிள் பண்ணால் தான் வெரிஃபைடான மெயில் ஐடி மட்டும் தான் நீங்கள் இங்கே ஃபில் பண்ண முடியும். வேறு யாருமே ஃபில் பண்ண முடியாது. ப்ராப்பரான மெயில் ஐடி வச்சுருக்குவீங்க. இப்போ ஹெட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஜஸ்ட்டு அது எல்லாமே செலக்ட் பண்ணிடுங்க. இதோட எக்ஸாம்பிளுக்கு அதை இன்செர்ட் லிங்காட் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு காப்பி இன்செர்ட் லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ அது ப்ளூ கலரில் மாறிடும். அதே மாதிரி இதுக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் இதில் எந்த கொஷினோட ஹெட்டிங் இருக்கோ அதுக்கும் நீங்கள் இன்செர்ட் லிங்க் கொடுத்து தனியாக ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஃபில் த டீட்டெயில்ஸ் ப்ராப்பர்லி. அதை கிளிக் பண்ணால் சேம் அதே பேஜ் தான். நம்ம என்ன லிங்க் நம்ம அதில் கொடுத்துருக்கோமோ அந்த லிங்க்கு தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, மோஸ்ட்லி எல்லா செட்டிங்ஸும் பார்த்தாச்சு. அடுத்து எது பார்க்கலாம், ஆட் செக்ஷன். ஆட் செக்ஷன் டைமிட்டை வச்சுட்டு எந்த ஸ்லைடு அது அடுத்ததாக வரணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஆட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் ஸ்ப்ளிட் ஆகி தனியாக வந்துடும். அதாவது 2 பேஜாக மாறிடும். ஃபஸ்ட் இருக்குது ஒரு பேஜாகவும் செகண்டாக இருக்குது இன்னொரு பேஜாகவும் மாறிடும். ஒரு ஃபஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இது ஒரு பேஜாக இருக்குது, அதுக்கு கீழே இருக்கிறது நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சு. இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டு அதை நான் என்னென்னு காமிக்கிறேன். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபில் பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னையும் நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஆட் செக்ஷன் சொல்லி அடுத்து பிரிச்சோம்ல, அது வந்து அடுத்த பேஜுக்கு வந்துடுச்சு. இப்போது அடுத்த ஆப்ஷன் என்ன பார்க்கலாம்? ஆட் வீடியோ ஆர் ஆட் இமேஜ் பார்க்கலாம். அந்த இம்போர்ட் ஃபைலுங்கிறது வெளியில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு ஃபார்மாக வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆட் இமேஜஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரைவில் இல்லைன்னா உங்களோட சிஸ்டத்தில் ஏதாச்சும் இமேஜ் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜில் வரணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் இமேஜ் கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜ் போடணுமே. ஓகே, இந்த இமேஜ் ஓகே, ஜஸ்ட் அப்லோட் இட். அப்லோடு பண்ணோன்னையும் அந்த இமேஜ் இந்த மாதிரி வந்துடும். அங்கே இந்த இமேஜ் வந்து நீங்கள் என்ன இதில் என்ன ஃப்ளையர் போஸ்டர் எது கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணோம்னா அதே மாதிரி இமேஜ் டைட்டில் அதில் போய்ட்டு அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அது செலக்ட் ஆல் கொடுத்து அந்த இன்சர்ட் லிங்க் ஆப்ஷன் சொன்னோம்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் லிங்க் வச்சுட்டிங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. அந்த இமேஜ் ட்ரைவில் அப்லோட் பண்ணி அதோட லிங்க் எடுத்து நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட சைஸு கூட குறையுதுன்னா கூட நம்ம குறைச்சிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு தனி செக்ஷனாக மாற்றிடுவோம். மாற்றியாச்சு. சேம் நம்ம வேறு டைட்டில் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக அதே டைட்டில் நான் இதிலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஆட் வீடியோவும் நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் அவ்வளோதான். இப்போ அந்த இமேஜ் வந்துடுச்சு. அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரே இதாக கூட வச்சுக்கலாம். இது வந்து மீட்டிங் நடத்துகிறீங்க அந்த மாதிரி இது, ஏதாச்சும் ஈவெண்ட் நடத்துகிறீங்க அவங்களோட போஸ்டர் ஃப்ளையர் இந்த மாதிரி கூட வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டெக்ஸ்ட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணிடலாம். இதில் நீங்கள் ஃபில் பண்ணி இன்சர்ட் லிங்க் கொடுத்துட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் உங்கள் டீட்டெயில்ஸ் உங்கள் டேரெக்டாக அவங்களோட என்ன டீல்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பேஜுக்கு கரெக்டாக போயிடும். நீங்கள் ஒரு டைம் இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் வந்து கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். ஓகே, இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இதுக்கு பக்கத்தில் ஸ்டார் இருக்குது, ஆனால் இதுக்கு பக்கத்தில் ஸ்டார் இல்லை. நம்ம ரெக்வைர்டுன்னு சொல்லி கொடுத்தோம்ல, ரெக்வைர்டுன்னு கொடுத்தா தான் ஸ்டார் வரும். அப்படி ரெக்வைர்டு நம்ம கொடுக்கலின்னா ஸ்டார் வந்து வராது.
இது என்னென்னா ரெக்வயர் கொடுத்தா தான் கம்பல்சரி இது ஃபில் பண்ணணும், அப்போ தான் ஃபார்ம் சப்மிட் ஆகும். இதுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணாலும் சரி எனேபிள் பண்ணாமட்டாலும் சரி, அது உங்களோட எது டீட்டெயில்ஸ் வேணுமோ அது வேணாமோ. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மோட சாஃப்ட் காப்பி யார் மெயில் ஐடி ஃபில் பண்ணிங்க மெயில் ஐடிக்கு ஒரு சாஃப்ட் காப்பியாக சென்ட் ஆயிரும். அதை எப்படி செட் பண்ணுறதுனா, இதில் வெரிஃபைட் மெயில் ஐடி நான் ஒரு ஆப்ஷன்ஸில் டிக் பண்ணுறது வெரிஃபைட் மெயில் ஐடி மட்டும்தான் இதில் ஃபில் பண்ண முடியும். இது வந்து ரெஸ்பான்ஸ் காப்பி நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா இங்கே ரெக்வஸ்ட் கொடுத்தா சென்ட் பண்ணலாம், இல்லைனா ஆல்வேஸ் எனேபிள்லே வச்சுக்கலாம். அலோ டு ரெஸ்பான்ஸ் எடிட்டிங் அப்படின்னா ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்க, தப்பாகிருச்சு, நான் ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். லிமிட் வந்து ஒரு டைம் தான், அதுக்கு மேலே ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லி செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து இப்போ குவிஸ் நடத்துனீங்கன்னா அது மல்டிபிள் சாய்ஸ், அது வந்து சஃபல் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சஃபல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட்டாகவும் லாஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சஃபல் ஆகும். ஈஸியாக காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சஃபல்ஸ். அதேமாதிரி ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ, அது வந்து மெசேஜ் நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இது வந்து டிசேபிளே வச்சுருக்கணும், எனேபிள் பண்ணக்கூடாது. எனேபிள் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது. இது வந்து மெயில் ஐடி வந்து அட்ரஸ் வந்து கம்பல்சரி கலெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரெஸ்பான்ஸ் மெயில் ஐடி கம்பல்சரி வச்சுக்கோங்க, ஏன்னா வெரிஃபைடு மெயில் ஐடி மட்டும் தான் இங்கே ஃபில் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக இது வச்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அந்த ரெக்வயர்ட் இருக்குல்ல அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்வயர்டு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிரும். இப்போ இதுக்கான தீம் நம்ம வைக்கலாம். இதுக்கான டாப்பில் இருக்க இமேஜஸ் இதில் இருக்கிறதா வைக்கணும்னு கிடையாது. அப்லோடிங் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் சிஸ்டத்தில் இருந்தும் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம், இல்லை ட்ரைவ்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். நாம் இதுலேருந்தே ஒன்று எடுத்து வைப்போம். ஓகே, இன்செர்ட் கொடுத்தாச்சு. ஓகே, மேலே தீம் நம்பர் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம், 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் கலெக்டர்ஸ் இருக்கும். நீங்களும் இந்த ஃபார்மை பார்க்கலாம். இந்த ஃபார்ம் வேறு யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட மெயில் ஐடியை இதில் ஆட் பண்ணிவிட்டு எங்களோட எடிட்டிங் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எடிட்டரா வியூவா அந்த மாதிரி சொல்லி செட்டிங்ஸ் இருக்கும், அது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்துக்குவாங்க. இது வந்து அந்த கூகுள் ஃபார்மு ஒரு பிரிண்ட் ஒரு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து யாருக்கு இந்த ஃபார்ம் சென்ட் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடி ஆட் பண்ணி விட்டு கொடுத்துட்டிங்கன்னா இமெயில் சென்ட் ஆயிரும். இது வந்து அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கு. இது லென்த்தாக இருக்குது, ஷார்ட்டாக வேணுன்னா இது ஷார்ட் லிங்க்கு. ஜஸ்ட்டு ஷார்ட்டுங்கிற யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து ஷார்ட்டாக மாறிடும். அந்த லிங்க்கு காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷார்ட் லிங்க் நான் அதில் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டும் சேம் தான். அந்த லிங்க் வந்து லென்த்தாக இருக்குது, எனக்கு ஷார்ட்டாக வேணும்னு சொல்லி லிங்க் நீங்கள் மாற்றிக்கிறதுனா அதில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கூகுள் ஃபார்ம் ரெடி ஆகிருச்சு. ஃபுல்லாகவே ஒன் டைம் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். சேம் அதே இமேஜ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இமேஜாக தான் அப்லோட் பண்ண முடியாது, பிடிஎஃபாக கூட நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவீங்க, எவ்வளோ எம்பி லிமிட்டட் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ எம்பிக்குள்ளே தான் நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ண முடியும். அவங்க 1 எம்பினா 1000 கேபிக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அதாவது 10 எம்பி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். ஒரு சாஃப்ட் காப்பி மெயிலுக்கு சென்ட் ஆயிரும். அது பார்க்க தேவையான அவசியம் இல்லை, சென்ட் ஆயிரும்.
இப்போ யார் ஃபார்ம் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடும். இந்த அலோ எடிட்டிங் இருக்குல்ல, அது நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் தப்பாக ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் உள்ளே போயிட்டு எது தப்பாக ஃபில் பண்ணாங்களோ அவங்க அதை அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ரீசப்மிட் ஆகாது. அதே ஃபார்மை எடிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு சேவ் பண்ணுறோம் பாருங்க. ஓகே, சப்மிட் பண்ணியாச்சு. நீங்கள் எத்தனை டைம் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஆப்ஷன் எனேபிள் வச்சுருக்கிறதையும் இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ரீலோட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ரெஸ்பான்ஸ் வந்து எடிட்டிங் எனேபிள் கிடையாது, ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ எனேபிள் கொடுத்துட்டு ரீலோட் கொடுக்குறாங்க, எனேபிள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த லிமிட் செட்டிங்ஸ், அதாவது ஒரு டைம் தான் ஃபில் பண்ண முடியும், லிமிட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்துடும். இன்னும் ஃபில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜஸாக இருந்தாலும் சரி, பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். வேறு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ வேரியன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் ஃபார்ம் வந்து வேறு இப்போ வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க, 40 பேர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க, மீதி 10 பேர் ஃபில் பண்ண கிடையாது. ஆனால் டைம் கொடுத்த டைம் வந்து 1 மணி நேரம் தான், 1 மணி நேரத்துக்கு மேலேயே போயிடுச்சு. அந்த கொடுத்த டைமுக்குள்ளே ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மீதி 10 பேர் வந்து ஃபார்மே ஃபில் பண்ண முடியாது. மறுபடியும் அவங்ககிட்ட பேசி ரெக்வஸ்ட் அவங்க கொடுத்தா தான் அந்த எனேபிள் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் தான் அவங்க ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டெலிட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், ஃபார்மை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு டவுன்லோடு எக்ஸல் ஷீட்டாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ட்ரைவ் ஆன்லைன் எக்ஸல் ஷீட். இது அவங்க ஃபில் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த எக்ஸல் ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் அப்படியே ஃபீட் ஆகிட்டே வந்துடும். பாருங்கள், நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபீட் ஆகிட்டு வந்துடுச்சு. இதே மாதிரி தான் ஆன்லைன் குவிஸ் டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி தான். ஆனால் குவிஸ் டெஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் எந்த கொஷின் பர்டிகுலராக பார்க்கணுமோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன ஃபில் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவல்னால் ஒவ்வொருத்தராக 10 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஃபார்மையும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வெறும் ஃபீட்பேக் ஃபார்மாக தான் பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஃபீட்பேக் ரெஜிஸ்ட்ரேஷன், அது மட்டும் தான் பார்த்தோம். இப்போ வந்து இதுலேயே டெஸ்ட்டாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி மேக் யூ குவிஸ் அதை கொடுத்துட்டு லேட்டருக்கு பதிலாக இமீடியட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணிடுங்க, எதுவுமே ஆஃப் பண்ண வேண்டாம்.
இன்னொரு மெயில் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால் நான் லிமிட் ஆப்ஷன் எடுத்து விட்டுட்டு தான் நான் மறுபடியும் அந்த இதுக்குள்ளே போக முடியும். அதனால தான் எடுத்து விட்டேன். இதில் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு கீழே ஆன்சர் கீ 0 பாயிண்ட்ஸ், ஆன்சர் கீ 0 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது ஃபீட்பேக்குனால இதில் எதுவும் மாற்ற முடிய மாதிரி ஃபார்ம் எடிட் பண்ணுவது. லாஸ்ட் 2 கொஷின் அதுக்கு மட்டும் நான் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க, இல்லை 10 வச்சுக்குவோம். ஆன்சர் கீ கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த ஆன்சரோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுலேயும் எந்த ஆன்சரோ அந்த இப்போ கொஷினுக்கு என்ன ஆன்சரோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் வேல்யூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் 10 இருக்குது. அடுத்தது இப்போ 20. இப்போ இது வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து இப்போ ஆன்லைன் குவிஸ் டெஸ்ட் ஃபார்மாக மாற்றியாச்சு. ஃப்ரெஷ் அவ்வளோதான். இப்போ இது வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் கிடையாது, இது வந்து ஆன்லைன் குவிஸ் டெஸ்ட் ஃபார்ம். இது சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக ஃபில் பண்ணுறேன். ஓகே, டைம் 12 டன். அப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா அடுத்த பேஜுக்கு இது வந்துடுச்சு. எடுத்துவிடுங்க, நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே ஆன்சர். இது வந்து இதெல்லாம் கொஷின்ஸ் கிடையாது. மறுபடியும் ஃபைல் அப்லோட். ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 கொஸ்டின் சப்மிட் பண்ணியாச்சு. இங்கே மறுபடியும் ரீசப்மிட் கூட பண்ணிக்கலாம். நம்ம லிமிட் எடுத்துட்டோம்ல, மறுபடியும் இன்னொரு டைம் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த வியூ ஸ்கோர் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கோர்னு சொல்லி நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த செட்டிங்ஸில் நீங்கள் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸ்கோர் காமிக்காது, மேனுவலாக தான் நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சேம் அதே தான், ரெஸ்பான்ஸ் பார்க்குறது தான். இது ஸ்கோர் வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, எவ்வளோ வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு 50 பேர் ஃபில் பண்ணாங்க, 20 பேர் தப்பு, 30 பேர் காட்டினா இந்த டீல்ஸ் தனித்தனியான கூட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இது டிஃபால்ட் வேல்யூ, நம்ம உள்ளே போய் மேனுவலாக மாற்றிக்கணும் கூட மாற்றிக்கலாம். நான் 3 இது எனேபிள் பண்ண சொல்லலை. ஸ்கோர் வந்து உடனே காமிக்கிற மாதிரி, இல்லை மேனுவலாக நம்ம மெயிலுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி, அது மாதிரி நீங்கள் ஆப்ஷன் எது வேணுமோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நாட் ரிலீஸ்டு ஸ்கோர் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. இப்போ ஒரு எத்தனை மெயில் ஐடி இருந்தாலும் நீங்கள் அந்த மெயிலுக்கு ஜஸ்ட்டு சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அதில் வந்து ஒரு ஃபீட்பேக் போட்டு சென்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் இதுலேயும் நீங்கள் போட்டு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபஸ்ட்டு எழுதுனது 10, 20க்கு 10, இது வந்து அடுத்து 20க்கு 20. அதுதான் கைஸ், கூகுள் ஃபார்மோட யூசஸ் சிம்பிளாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.